Good morning friends. இந்த வீடியோல நாம பார்க்க போறது one of the world best stories. One of the world best story writer Guy de Maupassant's best story The Diamond Necklace. பிரெஞ்சு நாட்டை சார்ந்த ஒரு அற்புதமான சிறுகதை எழுத்தாளர் நாவலிஸ்ட் கை டி மாப்பசான்ட் அவர் எழுதின ஒரு சிறுகதை தி டயமண்ட் நெக்லஸ். இது பிரான்சிலிருந்து ஆங்கிலத்திலும் உலகத்தில் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு அருமையான சிறுகதை. அந்த சிறுகதையை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த கதையில மூணு கதாபாத்திரம். ஒன்று மேத்தில்டே, MATHILDE, மேத்தில்டே. அவங்களுடைய கணவர் பேரு லாய்சல், LOISEL. மேத்தில்டே இவங்க பேரு, லாய்சல் என்பது கணவர் பேர். அதனால இவங்களை மேத்தில்டே லாய்சல் அப்படிதான் கூப்பிடுவாங்க. இன்னொரு கேரக்டர் ஃபாரஸ்டர், FOR, ஒரு மேடம் ஃபாரஸ்ட் அப்படி போட்டு EIR சேர்த்துணும், மேடம் ஃபாரஸ்டர். இந்த மூணு கேரக்டர் வச்சு இந்த கதையை எழுதியிருக்காரு. இப்போ மேத்தில்டே லாய்சல் என்பவள் மிக 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 அழகான ஒரு சார்மிங் பியூட்டிஃபுல் யங் லேடி. ஆனா அவ பிறந்தது ஒரு ஆர்டிசன் ஃபேமிலி. ஆர்டிசன் என்றால் இந்த கைவினை பொருட்கள், கைனாலேயே சில பொருட்களை தயாரிக்கின்ற கைவினை பொருட்கள் செய்கின்ற ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கா. கஷ்டப்படுற குடும்பம். அதனால இவளுக்கு திருமணம் பண்ணும்போது வீட்டில் அவ்வளோ வசதி இல்லைன்னா அப்போ நம்ம ஒன்றும் பெரிய வசதியான மாப்பிள்ளை பார்க்க முடியாதுல்ல. அதனால மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் கிளார்க்கா வேலை பார்க்குற லாய்சல் என்பவரை இவங்க திருமணம் செஞ்சுட்டாங்க. இவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்களுக்கு அந்த லாய்சலுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் பெரிய டவுரி எல்லாம் கொடுக்குற மாதிரி இல்லை. அதனால அவரும் ஒரு பெரிய வசதியானவர் இல்லை. 2 பேருக்கு தான் திருமணம் நடந்துச்சு. ஆனால் ரொம்ப அழகானவர். மேத்தில்டேக்கு எப்பொழுதுமே ஒரு டெலிகேட், ஒரு லக்ஸுரி லைஃப்ல ரொம்ப ஒரு மோகம் ஜாஸ்தி. ஒரு டெலிகேட் லக்ஸுரி லைஃப். ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை. இந்த ஆடம்பரமான வாழ்க்கையில, ரியலான ஆடம்பரமான வாழ்க்கையில வாழ்றவங்க, அதாவது இந்த ரியலாவே அந்த பணக்காரங்களா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டெலிகேட்டா இருப்பாங்க. அவங்க ரொம்ப சத்தம் போட்டும் பேச மாட்டாங்க. அவங்க சாப்பிட்றது உட்கார்றது கூட பார்த்தீங்கன்னா அப்படி உட்காந்து அப்படியே எழுந்துச்சு அப்படி போவாங்க. அப்படி காலை எடுத்து வைக்கிறது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெலிகசி மெயின்டைன் பண்ணுவாங்க. இவளுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஆசை. அது மாதிரி ரொம்ப ஒரு டெலிகேட்டாக ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்பை வாழணும் என்று ரொம்ப ஆசை. ஆனால் இவளுடைய சூழல் அந்த மாதிரி இல்லை. ரொம்ப அழகாக சொல்லுவார் கை டி மாப்பசான்ட், விமன் ஹேவ் நோ கேஸ்ட் அண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவார் ஒரு சென்டென்ஸ். பெண்களுக்கு கேஸ்டோ கிளாஸ்னா பணக்கார வர்க்கம்னு சொல்றாங்க. பணக்கார வர்க்கம், ஏழை அப்படியோ அல்லது கேஸ்ட் அது கிடையாது. ஏன் கேஸ்ட் கிடையாது? இப்போ ஆண்கள்னு வச்சிங்களேன், லோ கேஸ்டாக இருந்தால் அவனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. பெண்களில் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. அழகாக இருந்தால் அது நீங்கள் லோ கேஸ்டாக இருந்தாலும் அந்த ஒரு அழகான பொண்ணாக இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஆண்கள் ஒரு அலைவம். ரொம்ப நீங்கள் ஒஸ்தியான பணக்காரியாக இருந்தாலும், உயர்ந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும், ரொம்ப சப்பையாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ யாரும் அவன் பின்னாடி ஜாஸ்தி யாரும் போக மாட்டாங்க. அப்போ பெண்களுக்கு அது என்ன கேஸ்டா, பணக்காரனா, ஏழையாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. அழகாக இருக்காங்களா, சார்மிங்காக இருக்காங்களா, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்களா, இதுதான் முக்கியம். அது இவட்ட இருக்கு. அதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார். விமன் ஹேவ் நோ கேஸ்ட் அண்ட் கிளாஸ்னு ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடுவார் கை டி மாப்பசான்ட். இவளுக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப லக்ஸூரியஸ் லைஃப். அதில் இவருக்கு ரொம்ப ஆசை ஜாஸ்தி. அதனால வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே ஒரு அதிருப்தி. அந்த வீடு, சின்ன வீடு, அந்த சுவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு இருண்டடைஞ்ச சுவர். அப்பப்போ 2 வருஷத்துக்கு ஒருக்க 3 வருஷத்துக்கு ஒருக்க பெயிண்ட் பண்ணுறதுக்குலாம் வசதியெல்லாம் கிடையாது. அந்த மாதிரியான, அதுவும் வாடகை வீடு, அந்த மாதிரியான சுவர் உடைய ஃபர்னிச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஓன் அவுட் ஃபர்னிச்சர். ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபர்னிச்சர் அப்படி தான் இருக்கும்.
ஒரு லக்ஸூரியஸ் ஃபர்னிச்சர்லாம் கிடையாது, ஒரு ஓனம் ஃபர்னிச்சர். அங்கே இருக்கக்கூடிய அந்த திரைச்சீலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு, ஏதோ இருக்கிறத பழைய துணியெல்லாம் போட்டு அப்படியே ஜன்னல்லாம் ஒரு திரைச்சீலை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் அவள் பார்த்து ரொம்ப வருத்தப்படுவாள். அவளுக்கு நாங்கள் ரொம்ப பெருசாக இல்லையே அப்படின்னு ரொம்ப ஆசை. எப்பொழுதுமே அதை பற்றியே அவர் கற்பனை பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் இவள் தான் அப்படி. ஆனால் இவளை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஷீ இஸ் சிம்பிள். இவர் ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஷீ இஸ் அஃபோர்டபுள் ஒன்லி ஃபார் தட். ரொம்ப எளிமையானவள். ஏன்னா ரொம்ப ஹையாக எதுவும் வாங்குறதுக்கு அவள்கிட்ட வசதி இல்லை, அதனால எளிமையாக இருப்பாள். இவளுடைய நிலையில் இருக்கக்கூடிய மற்றவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு சாரீ எடுக்க போனாவே ஒரு 150 ரூபா 200 ரூபா அப்படி தான் அவங்க பட்ஜெட்டே இருக்கும். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கிட்டு வந்துடுவாங்க. இவங்க ஒரு 2000 ரூபா சாரியையோ 5000 ரூபா சாரியையோ பார்த்துட்டு ஐயோ இது வாங்க முடியலைன்னு நினைக்கிறத போகும்போதே கடையில் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு நல்ல சாரியை எடுத்துக்கூடியா அப்படின்வாங்க. அந்த 200 ரூபா சாரி வேணா கூட ஒரு 25-50 அவ்வளோதான் அவங்க பட்ஜெட். அதுக்கு மேலேலாம் வேணான்றாங்க. 500 ரூபாய்க்கு எடுத்துக்கூடா, ஐயோ வேணாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. ஆனால் இவளுக்கு இல்லை. ஏன்னா இவளுக்கு அப்படியே ஒரு அந்த ஒரு ரொம்ப ஒரு லக்ஸூரியஸான திங்ஸே பார்த்து அதுதான் இவளுக்கு தேவைங்கிற மாதிரியாக நினைத்து கொண்டு அப்படி இருப்பாள். இவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரி, இவங்களே ரொம்ப வசதி இல்லாதவங்க, இவங்க வீட்டுக்கு ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு போகிறா. அந்த பொண்ணுடைய நிலைமையை பார்க்கும்போது இவளுக்கு கான்ஃபிடென்ஸே போயிடுச்சு. எனக்கே ஒரு வேலைக்காரி இருக்கான்னா அவன் நிலைமை எந்த அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் போய் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். இவளுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு, ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்டாக இருந்து இப்போ அவன் மேரேஜ் ஆகி இருக்கா. ரொம்ப ஒரு ரிச் கேர்ள். அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போகிறான். போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவளுடைய இந்த எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக போச்சு. ஐயோ நம்மக்கிட்ட அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் என்ற ஒரு அதிருப்தியான ஒரு மனப்பான்மை இவளுடைய மனசுக்குள்ள குடி போயிடுச்சு. ஒரு நாள் அவங்க வீட்டுக்காரர் மிஸ்டர் லாய்சல், LOISTL லாய்சல் வராரு. வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு கவரை எடுத்து அப்படி நீட்டுறார் மேத்தில்டே கிட்ட. மேத்தில்டே அந்த கவரை வாங்கி பிரித்து பார்க்குறார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி பிரித்து பார்த்த உடனே அப்படி தூக்கி போடுறான். தூக்கி போட்ட உடனே அவருக்கு ரொம்ப துடிச்சு போயிட்டார். என்ன இப்படி தூக்கி போடுற? இது எவ்வளவு வேல்யூபிள் தெரியுமா? இதை நான் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? இப்படி போட்டியே. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அன் இன்விடேஷன். இட் இஸ் அன் இன்விடேஷன் ஃப்ரம் த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் இருந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பெரிய பார்ட்டி நடக்க போகுது. அந்த பார்ட்டிக்கு பங்கெடுத்துக் கொள்வதற்கு ஒரு இன்விடேஷன். இந்த இன்விடேஷன் இருந்தால் தான் உள்ளே பர்மிட் பண்ணுவாங்க. இது ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் வாங்கிட்டு வந்திருக்காரு ஒய்ஃபை அழைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் இப்படி போட்டியே அப்படின்னோடனே உடனே அவன் அழுகுறான். அழுதுட்டு இந்த பார்ட்டிக்கு போட்டு போகிறதுக்கு எனக்கு எங்கே நல்ல சாரீ இருக்குது, எங்கே ஒரு நல்ல சாரியே இல்லையே அப்படின்னு சொல்லி அழுறா. ஏன் இப்படி சொல்கிற? அன்னைக்கு தியேட்டருக்கு கூட நீ ஒரு சாரீ கட்டிட்டு வந்தியா, நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னோடனே அது தியேட்டருக்கு கட்டிட்டு போகிற சாரீ, இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு அதை போய் கட்டிட்டு போக முடியுமா? அது ஒரு சினிமாவுக்கு ஒரு தியேட்டருக்கு போகிறதுக்கு அது சரியாக இருக்கும். ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இதெல்லாம் கட்டிட்டு போக முடியாது, நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழுகிறா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தானே சமாதானம் அடைஞ்சு நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், இதை வேறு யாருக்காவது கொடுத்துருங்க, நாம் இதுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு ஒரு மனசை சமாதானப்படுத்திட்டு அப்படி சொல்கிறா. ஆனால் லாய்ஸலுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. சரி ஒரு நல்ல சாரீன்னா எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்குறான். கேட்டவுடனே இவ அப்படியே ஒரு கணக்கு போடுறா. கணக்கு போட்டு ஒரு 400 francs இருந்துச்சுன்னா நல்லதாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறான். 400 franc அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு வந்து 400 francs அப்படின்னோடனே இவருக்கு ரொம்பவும் ஷாக்காக போகுது. 400 francs-ஆ அப்படின்னு சொல்லிட்டு சரி இவர் யோசிக்கிறார். இவர் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கான். 400 francs கிட்டத்தட்ட. எதுக்காகன்னா இந்த லார்க் ஷூட்டிங் அந்த காலத்துல எல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் அப்படியே சும்மா காடுனா காட்டுக்கு போகிறதில்ல, அப்படியே அந்த மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் போய் அங்கே லார்க் என்ற பறவை இருக்கும், அந்த பறவையை ஷூட் பண்ணுறது, அது ஒரு கேம். அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து லார்க் ஷூட்டிங்க்கு போகணும், அதுக்கு ஒரு கன் வாங்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 400 francs சேர்த்து வச்சுருக்கான். அதை பார்த்த உடனே சரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த ட்ரெஸ் வாங்கியாச்சு.
இது வந்து ஃபங்க்ஷன் January 18 ஒரு மண்டே நடக்க போகுது. இப்போ அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற டேட்டும் வந்துட்டே இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கா. அப்செட்டாக ஒரு முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கா. இல்லாமல் இருந்த உடனே அவர் கேட்குறாரு மறுபடியும், ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதான் எல்லாம் கிடச்சிருச்சுல, அப்புறம் ஏன் இப்படி இருக்க அப்படின்னோடனே, இல்லை ட்ரெஸ்ஸு ஓகே, ஆனால் நான் எந்த ஜுவல்லும் போடாமல் நான் அங்கே போனால் அங்கே எல்லாரும் நல்ல பெரிய பெரிய ஜுவல் போட்டு வருவாங்க, அப்போ நான் ஒரு புவர் அப்படின்னு தெரிஞ்சு போகாதா, அப்போ எனக்கு வருத்தமாக இருக்காதா அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அவர் யோசிக்கிறார், நீ சொல்கிறது நியாயம் தான், இல்லை ஒரு ஜுவல் போடலைன்னா அங்கே போனோடனே ஒரு புவர் அப்படின்னு உன்னை கிளாஸிஃபை பண்ணிவிடுவாங்க. ட்ரெஸ்ஸை பார்த்து ட்ரெஸ்ஸு ஓகே, ஆனால் ஜுவல் இல்லைங்கிறது இருக்குமே. சரி, அதுக்காக வந்து அது 400 பிராங்க்ஸ் ஜுவல் வாங்க முடியுமா? சொல்கிறார், ஏன் நீ நல்ல ரோஸ் ஃப்ளவர், நல்ல ஃப்ளவர்ஸ் வச்சுக்க, முதல்ல நல்ல ஃப்ளவர்ஸ் வச்சுக்க அப்படிங்கிறான். ஃப்ளவர்ஸ்னால் ஒரு 10 ஃப்ராங்க்ஸில் நல்ல ஒரு கார்ஜியஸாக கிராண்டாக ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் அதுலலாம் அவள் சமாதானம் ஆகலை. இல்லை, எனக்கு ஜுவல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் என்னால் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி பரவாயில்ல, உனக்கு தான் அந்த மேடம் ஃபாரஸ்டர், FORESTEIR ஃபாரஸ்டர், அவங்க தான் உனக்கு நல்ல பழக்கம் ஆச்சு, நீ அவங்ககிட்ட போய் கேட்டு பாரு, உனக்கு ஒரு இரவலாக ஓசி வாங்கிட்டு போயிட்டு வந்து திருப்பி கொடுத்துருவோம், கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான் என்று இவ அடுத்த நாள் மேடம் ஃபாரஸ்டரை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறா. மேடம் இருக்காங்க. இருந்தோடனே இவ இன்விடேஷனை எடுத்துகிட்டு போகிறா. அந்த இன்விடேஷனை கொடுத்து, இந்த மாதிரி இருக்குது, ஒரு ஜுவல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஜுவல் கொடுத்தீங்கன்னா நான் போட்டுட்டு திரும்பி கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறா. சொன்ன உடனே மேடம் ஃபாரஸ்டர், ஓகே அதனால் என்னம்மா நான் தரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வர்றாங்க. அந்த பாக்ஸில் நிறைய ஜுவல்ஸ் இருக்குது. இதில் உனக்கு என்ன ஜுவல்ஸ் வேணுமோ நீ எடுத்துக்க அப்படின்னோடனே ஒன்று நான் எடுத்து பார்க்குறேன். ஒன்று அப்படியே ரூபி அது இதுன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறான். இருந்தாலும் லேடி இல்லையா, அவளுக்கு அவ்வளோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஜுவல் இருக்கா அப்படின்னு கேட்குறான். கேட்டோடனே, நீயே வேணா போய் பாரு, அந்த செல்ஃபில் இருக்குது, நீ வேணா போய் பார்த்து உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். மேடம் ஃபாரஸ்டர் சொல்கிறாங்க. உடனே அந்த செல்ஃபுக்கு போகிறான். அங்கே ஒரு சாட்டின் கேஸ், இந்த நெக்லஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெல்வெட், அது ஒரு டப்பா இருக்கும். அந்த டப்பாவுடைய மேல் பகுதி பார்த்தீங்கன்னா வெல்வெட்னால் ஆயிருக்கும், உள்ளுக்குள்ளேயும் அப்படியே நல்ல அழகாக இருக்கும், அப்படியே மேல் பகுதி வெல்வெட்டில் இருக்கும். அது மாதிரி சாட்டினில் ஒரு பிளாக் கலர் சாட்டினில் மேலே சாட்டின் துணி, நல்ல வளவளன்னு இருக்கக்கூடிய சாட்டின் துணியில் போட்ட ஒரு கேஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. உள்ள ஒரு அற்புதமான ஒரு டைமண்ட் நெக்லஸ், ஃபுல் ஆஃப் டைமண்ட்ஸ். அவளுக்கு அப்படி ஆசை, கண்ணை பறிக்குது. இதை கேட்போமா வேண்டாமான்னு ஒரு பயம். ஏன்னா இந்த நெக்லஸை போய் கேட்டால் தருவாங்களா அப்படின்னு. இருந்தாலும் ஒரு துணிச்சலோட எடுத்துகிட்டு வர்றா. மேடம் இது எனக்கு தருவீங்களா அப்படின்னோடனே, போய் எடுத்துக்கேன் அப்படின்னு அந்த அம்மா ஈஸியாக சொல்லிட்டாங்க. சந்தோஷம் அவளுக்கு. உடனே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றா. எடுத்துகிட்டு வந்து ஹஸ்பண்டுக்கு போட்டு காட்டுறா. எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அவளுக்கு. ஃபங்க்ஷன் டே வருது, January 18 மண்டே. அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறா. ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த டைமண்ட் நெக்லஸை போட்டு பார்ட்டி அட்டன் பண்ணுறா. பார்ட்டி அட்டன் பண்ணால் ஏற்கனவே ஒரு பேர் அழகு, சாம், பியூட்டிஃபுல், கிரேஸ். இவ அட்டன் பண்ண உடனே அங்கே இருக்கிற அவ்வளவு பேருடைய கண்களும் இவ மேலே தான். அங்கே இருக்கிற அண்டர் செக்ரட்டரி, இவர் கிளார்க்கு, அண்டர் செக்ரட்டரி, கவர்மெண்ட்டில் ஹையர் போஸ்ட்டில் இருக்கிற அந்த அண்டர் செக்ரட்டரிஸ்லாம் இந்த லேடியோட டான்ஸ் ஆட மாட்டோமான்னு துடிக்கும். எல்லாரும் முயற்சி பண்ணுறான், எங்களோட டான்ஸ் ஆடணும், இந்த அழகான பொண்ணோட டான்ஸ் ஆடணும். எல்லாத்தையும் மினிஸ்டரும் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு எண்ணம் தான், இருந்தாலும் கேட்க முடியாதுல்ல. மினிஸ்டருக்கும் அந்த மாதிரியாக இருக்குது. இப்படியே ஒரு பார்ட்டி ரொம்ப பிரமாதமாக போகுது. இப்போ விடியுது, 4 மணி ஆகுது. 4 மணி ஆன உடனே ஒவ்வொருத்தராக பார்ட்டியில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம லாய்ஸர் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கிளாத், ஒரு ஷால் மாதிரி, வீட்டில் இருந்த ஒரு ஷால் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஏன்னா இப்போ வெளியில் போனோம் அதுக்காக ஒரு ஷாலை எடுத்துகிட்டு வந்து அவன் மேலே அப்படி போத்துறாரு. அப்படி கழுத்த முடி அப்படி போத்துறாரு. போத்துனோடனே ஏன் இதை போடுறீங்க அப்படி, அதாவது அந்த நெக்லஸ்ஸு அந்த ட்ரெஸ் எல்லாம் மறைக்குதான், அதெல்லாம் யாருக்கும் தெரியல அப்படிங்கிறதா, இது எதுக்கு அப்படின்னு சொல்லி இப்படிங்கிறான். இல்லை
இது வந்து இப்போ வெளியில் நம்ம போனோம்னா பயங்கரமாக குளிரும், அதுக்காக போட்டுக்கணும் அப்படின்னு உடனே சரி அப்படின்னு ஒரு வேண்டாம் விருப்பம் மறுபடியும் போட்டுக்கிறான். போட்டுட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்து பார்த்தா வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு எந்த வெஹிக்கிளும் கிடைக்கல, பஸ்ஸு எதுவும் இல்லை. ரொம்ப நேரம் கழித்து ஒரு பழைய வண்டி, ஒரு பழைய ஓல்டு வேன் அது வருது. அந்த ஏறினா வீட்டுக்கு போகலாம். அந்த வண்டியை பகலில் ஓடினா எவனுமே ஏற மாட்டான், அந்த அளவுக்கு ஒரு அக்லி அந்த வண்டி தான் வருது. சரி பரவாயில்ல, எப்படியும் போய் சேரணுமே, அதில் ஏறிடுறாங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே இவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இவளுக்கும் தெரியும் எல்லாரும் இவளை தான் பார்க்குறாங்கங்கிறது இவளுக்கும் தெரியுது இல்லையா. அப்போ நம்ம ரொம்ப அழகாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படியே போய் கண்ணாடி முன்னாடி நின்று ஜம்முன்னு மேலே இருந்த அந்த ஷாலை அப்படி விளக்கிட்டு அப்படி கண்ணாடி முன்னாடி நின்று தன்னுடைய அழகை ரசிக்க பார்க்கிறாள். ஆனால் டு ஷாக், கழுத்தில் இருந்த நெக்லஸை காணோம். அப்படி ஷாக் ஆகுது அவளுக்கு. என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒரே சத்தம் போறான். சத்தம் போனோடனே லாய்சர் ஓடி வர்றார். என்னன்றான். இல்லை நெக்லஸை காணோம். நெக்லஸை காணுமா? ஐயோ எங்கே போட்ட, நல்லா பார் அப்படின்னு சொல்லி அந்த மேலே போட்டிருந்த அந்த ஷாலை எடுத்து ஏதாவது ஃபோல்டரில் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. இல்லை. ட்ரெஸ்ஸில் ஏதாவது மாட்டிக்கிச்சா, உள்ளே ஏதாவது விழுந்துச்சான்னு எல்லாத்தையும் தேடி பார்க்குறாங்க, காணோம். இப்போ என்ன பண்ணுறது? சரின்னு உடனே லாய்சர் நாம் எங்கே நின்னோம், எங்கெங்கெல்லாம் எது வழியாக வந்தோம், எந்த இடத்துல நின்னோம், பார்ட்டி ஹாலில் எந்த இடத்துல இருந்தோம் ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறாரு. எங்கேயுமே நெக்லஸ் கிடைக்கல. ரொம்ப அப்படியே மனசு உடஞ்சி போச்சு அவருக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு பேப்பர்லேயும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ரிவார்ட், யாராவது இந்த நெக்லஸை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. இவளுக்கு ரொம்ப வருத்தம். அவருக்கு அதை விட வருத்தம். என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏன்னா ஓசி வாங்கினால திருப்பி கொடுத்தாகணும். என்ன செய்யறதுன்னே தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க. சரி என்ன ஆனாலும் ஆயிடுச்சு. முதல்ல இந்த மாதிரி நெக்லஸ் கடத்தல கிடைக்குதான்னு பார்ப்போம் என்று கடத்தலில் இருக்கிற நகை கடையிலெல்லாம் போய் பார்க்குறாங்க. இந்த மாதிரி நெக்லஸ் கிடைக்குதானே. இந்த மாதிரி நெக்லஸ் இல்லை, எங்கேயுமே இல்லை. வேற வேற டிசைன்லாம் பிரமாதமானதெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த டைப்பு இந்த டிசைன் இல்லை. கடைசியாக ஒரே ஒரு கடையில் இந்த கிட்டத்தட்ட 99% இதே மாதிரியான ஒரு நெக்லஸ் இருக்கு. பார்த்துட்டாங்க. எவ்வளோன்னு விசாரிக்கணும். விசாரித்த உடனே சொன்னால் 40,000 ஃப்ராங்க்ஸ். ட்ரெஸ்ஸு 400 ஃப்ராங்க், 40,000 ஃப்ராங்க்னு சொல்கிறோம். சரி எப்படி என்ன குறைச்சி கொடுக்க முடியுமான்னு கொஞ்சம் பார்கெயின் பண்ணி பார்த்தா 36,000 ஃப்ராங்க்ஸுக்கு தரேன் அப்படின்னு கடைக்காரன் ஒத்துக்கிட்டான். சரி இது யாருக்கும் கொடுத்துறாதீங்க, ஒரு 2 டேஸில் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டு, சரி நீ முதல்ல அந்த அம்மாவுக்கு ஒரு லெட்ரு போடு. இந்த மாதிரி அந்த கிளாஸ்ப், அந்த கொக்கி இருக்கு இல்லையா, அந்த கொக்கி ரிப்பேராக போச்சு, அதனால் அதை சரி பண்ணி நான் அவங்ககிட்ட கொண்டு வந்து ஒரு 3 டேஸில் தரேன்னு எழுதி போடு அப்படின்னு சொல்லிடுறான். சொன்ன உடனே இவளும் வந்து ஒரு லெட்ரு எழுதி போடுறாங்க. அடுத்த நாள் லோக்கல் தானே, அடுத்த நாள் கிடச்சிரும். போடுறாங்க. போட்டுட்டு இந்த 3 நாளைக்குள்ளே எப்படியாவது 36,000 ஃப்ராங்க்ஸ் பெரட்டி அந்த இதை வாங்கி ஆகணும். அந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலை. சரி அப்படின்ட்டு எப்படி பணம் புரட்டுறது? இவனுடைய ஃபேமிலியிலிருந்து இவனுக்கு ஒரு 18,000 ஃப்ராங்க்ஸ் வருது. நம்முடைய லாய்சருக்கு 18,000 ஃப்ராங்க் வந்து குடும்ப சொத்துலேருந்து அவருக்கு கிடைக்குது. அது 18,000 ஃப்ராங்க்ஸ் தேத்திட்டாரு. இன்னும் 18,000 ஃப்ராங்க் வேணும். நண்பர்கள்ட்ட எல்லாம் கேட்குறாரு. 1000 ஃப்ராங்க்ஸ், 500 ஃப்ராங்க்ஸ், 100 ஃப்ராங்க்ஸ். யார் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்குறான். நீட்டின இடத்துலலாம் கையெழுத்து போடுறான். வட்டிக்கு கடன், எவ்வளோ வட்டி ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு எல்லாத்துலேயும் போட்டு நீட்டின இடத்துலலாம் கையெழுத்து போட்டு இவனுடைய ஆயுசுக்கும் இனிமேல் இந்த கடன் அடைக்க முடியாது. அந்த மாதிரி எல்லா கடனையும் வாங்கி 36,000 ஃப்ராங்க்ஸ் சேர்த்தாச்சு. 3 நாளைக்குள்ள சேர்த்து அந்த கடையில் போய் வாங்குறாங்க. வாங்கும்போது அந்த கடைக்காரன்ட்ட ஒரு கண்டிஷன் சொல்கிறான். இங்கே பாருங்கள், ஒரு நெக்லஸ் காணா போச்சு, அதுதான் திருப்பி கொடுக்கணுங்கிறது தான் இதை வாங்குகிறோம். சப்போஸ் அந்த ஜுவல் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நாங்கள் இதை ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்போ நீங்கள் எங்களுக்கு 34,000 ஃப்ராங்க்ஸ் கொடுத்தா போதும். ஒரு 2,000 ஃப்ராங்க்ஸ், ஏன்னா நாங்கள் அதை பயன்படுத்தினங்க அப்படின்னோடனே கடைக்காரன் ஒத்துக்கிறோம். ஓகேங்க, உங்களுக்கு அந்த ஒரிஜினல் நீங்கள் காணா போட்டது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த ஜுவல்லை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க, உங்களுக்கு 34,000 ஃப்ராங்க்ஸ் நான் தந்துடுறேன். ஓகே, 34,000 ஃப்ராங்க்ஸ்னால் வாங்கின கடனை ஓரளவு கொடுத்துடலாமே எல்லாமே அப்படிங்கிறதுல போகிறான். 1 மந்த் ஆச்சு, 2 மந்த்ஸ் ஆச்சு, கிடைக்கல. ஸோ இனிமேல் அது கிடைக்காதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போது ஏகப்பட்ட கடன், வட்டி, இதை எப்படி அடைக்கிறது?
இப்போ நம்முடைய மெத்தல்டே ரொம்ப போல்டாக இறங்குறான். இதை விட ஒரு சின்ன வீடு, இத்தனோண்டு ஹவுஸ், ஓகே அந்த வீடு போதும், அந்த வீட்டுக்கு போகிறா. வேலைக்காரியை நிறுத்தியாச்சு. இவன் 4 இடத்துக்கு வேலைக்கு போகிறான். சின்ன சின்ன எடுபடி வேலைக்கெல்லாம் போய் காசு சேர்க்க ஆரம்பித்தான். அவனும் நம்ம லாயிஸலும் அதே மாதிரி ஆஃபீஸை விட்டு வெளியில் வந்து ஒரு மெர்ச்சன்ட், ஒரு வியாபாரிகிட்ட கணக்கு எழுதுகிற வேலைக்கு சேர்றான். அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து காப்பியிஸ்ட்னு இருப்பாங்க. இந்த பேஜில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி கொடுக்கணும். அப்படி காப்பி பண்ணி கொடுத்தா 2 francs 6 pence கிடைக்கும். 2 franc 6 pence அந்த மாதிரி கிடைக்கும். 2 penny 6 pence அந்த மாதிரி கிடைக்கும் ஒரு பக்கத்துக்கு. அப்படி நைட்டெல்லாம் உட்காந்து காப்பி பண்ணுறான். அப்போ அதில் கொஞ்சம் பணம் வருது. இப்படியே கஷ்டப்படுறாங்க. 10 வருடங்கள் ஓடிப்போம். 10 வருடங்களில் மெத்தில்டேயினுடைய உடல் உருக்குலைஞ்சி போச்சு. அவளுடைய அந்த பியூட்டி, சார்ம், கிரேஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ அவளை பார்த்தா ஒரு வயோதிக தோற்றம் வந்துருச்சு. அப்படியே உருக்குலைந்து போயிட்டா. ஒரு மாதிரி கிட்டத்தட்ட மேக்சிமம் கடன்லாம் அடைச்சிட்டாங்க. அவன் வாழ்க்கையே போய்ட்டு நினச்சாங்க. ஆனால் ஒரு 10 yearsல 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சி காசு சேர்த்து கடனெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு மேக்சிமம். இப்போ மெத்தில்டேக்கு ஒரு நாள் கஷ்டத்தில் தான் இருக்காங்க. இன்னும் கஷ்டம் தான், ஒன்றும் வெளியே வரல, அதெல்லாம் முடிச்சிருக்காங்க. ஒரு நாள் அப்படியே கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது. மெத்தில்டே ஒரு நாள் அப்படியே கொஞ்சம் ஒரு சண்டே அப்படியே வெளியில் போகிறான். போயிட்டு இருக்கும்போது அங்கே மேடம் ஃபாரஸ்டரை பார்க்குறார். ஃபாரஸ்டரை பார்த்தோன்னே மேடம் அப்படின்னு சத்தம் போட்டு அவங்க போய் அவங்க கையை பிடிக்கிறாங்க. பிடிச்சோடனே அந்த அம்மா, நீங்கள் யார்? ஏன்னா 10 வருஷம் ஆச்சு. அதே சமயத்தில் மெத்தில்டேயினுடைய உடலும் வீணாக போச்சு. அந்த அந்த பழைய சாம் அழகெல்லாம் இல்லை. உடனே அவர் சொல்கிறார், மேடம் என்னை தெரியலையா? நான் தான் மெத்தில்டே, உங்ககிட்ட கூட ஜுவல்லாம் வாங்கிட்டு போனேன். ஓ மெத்தில்டே என்ன இப்படி ஆயிட்ட? என்ன இப்படி உனக்கு வயதானது மாதிரி தெரியுது? ஏன்னா மேடம் ஃபாரஸ்ட்டை பார்த்தா அதே மாதிரியாக இருக்காங்க. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியான அந்த உடல் அழகு எல்லாம் இருக்குது. இவங்கிட்ட இல்லை. வசதி இருக்குது, இவங்கிட்ட இல்லை. அப்படி ஆயிடுச்சு. அப்படின்னோடனே அப்படின்னா, ஏன் இப்படி ஆயிடுச்சு? என்ன இப்படி ஆயிட்டிய நீ? என்ன காரணம்? அப்படின்னோடனே, மேடம் உங்கள்கிட்ட ஒரே ஒரு உண்மையை மறைச்சிட்டேன், சாரி அப்படின்னு சொன்னேன். என்கிட்ட உண்மையை மறைச்சி என்ன மறைச்ச அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட நான் ஜுவல் வாங்கிட்டு போனேன்ல, திருப்பி கொண்டு வந்து கொடுத்தேன்ல, அது ஆக்சுவலாக உங்கள் ஜுவல் இல்லை, நீங்கள் கொடுத்த ஜுவல் காணாமல் போயிடுச்சு அப்படின்னோடனே அந்த அம்மாவுக்கு ஒரு ஷாக்கு. காணாமல் போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. நாங்கள் கடையில் விசாரித்தோம். இதே 40,000 francsன்னு சொன்னாங்க. அப்புறம் 36,000 francs கொடுத்து நாங்கள் வாங்கினோம். எங்கள்கிட்ட வசதியே இல்லை. ஏகப்பட்ட கடன் வாங்கி 10 வருஷத்தில் அந்த கடன் வட்டி எல்லாம் அடைச்சி முடிக்கவே எனக்கு வாழ்க்கை சரியாக போச்சு. எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் ஒரு மாதிரி கொண்டு வந்து நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன் இல்லையா, அதுதான் அது உண்மையிலே உங்கது இல்லை. அப்புறம் நான் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தது, சாரி அப்படின்னு கேட்குறேன். கேட்ட உடனே அந்த ஃபாரஸ்டர் மெத்தில்டேவுடைய கையை பிடிச்சி, மெத்தில்டே என்ன சொல்ற நீ? அந்த ஜுவல் இமிட்டேஷன் ஜுவல், அதனுடைய காஸ்டே 500 francs தான் அப்படின்னு சொல்றார். இதோட கதை முடியுது. தேங்க்யூ.